வெல்கம் டு சின்ன காடம்பாக்கம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ வந்து கல்கி 2898 AD மூவி தியேட்டரில் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த மூவி எப்படி இருக்குன்னு ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்ப்போம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 3 hours 1 minute. இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்பவே அருமையாக கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையுமே லேக் ஆகாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மகாபாரத சீனில் தான் ஆரம்பிக்கும். மகாபாரத சீன்லேயே முடிக்கிற மாதிரி படத்தை கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. பீக் மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நீங்களாம் கன்ஃபார்ம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். இந்தியன் ஃபிலிம்லேயே இந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் வந்து அதிக எஃபோர்ட் போட்டு டெக்னீஷியன் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லாருமே தேட்டரில் தான் போய் இந்த படத்தை பார்க்கணும். அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அதை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். 3D வந்து எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் நிறையா 3D ஷாட்ஸ் வந்து நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் வந்து 4 கேமியோஸ் இருக்குது. 3 ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டேரக்டர் கேமியோ பண்ணியிருக்காரு. அந்த கேமியோலாம் பார்த்தா சர்ப்ரைஸாக நல்லாவே இருந்தது. மியூசிக் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சந்தோஷ் நாராயணன் தான் பண்ணியிருக்காரு. அவருடைய 15 ஃபிலிம்ஸ் இது. பட் என்னென்னா அந்த படத்துடைய பிரம்மாண்டத்துக்கு தகுந்த மாதிரி சூப்பராக எல்லாமே செட் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துட்டாரான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஓவரால் இந்த மூவியோட ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லாருமே தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய மூவி தான். மிஸ் பண்ணாமல் எல்லோரும் போய் பார்த்துருங்க. நம்ம சேனலில் இந்த மூவிக்கு கொடுக்க போகிற பாயிண்ட்ஸ் 4 out of 5. ஓகே கைஸ், see you all next video.